மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மனாலையும் திருவப்பூர் முத்துமாரியம்மனா பல தெய்வங்களை நாம் வழிபாடு செய்கின்றோம். இருந்தாலும் அதிகமாக மக்களிடம் உரிமையெடுத்து பழகும் தெய்வம் மாரியம்மன். ஆத்தா மகமாயி கண் திறந்து பாராத்தா என்று சொன்னாலே அம்பாள் அனுகிரகம் செய்து விடுகின்றார். தாயாக தயபுரிவாள் இந்த திருவப்பூர் முத்துமாரி. புதுக்கோட்டையை ஆண்ட மன்னனிடம் பல திருவிளையாடல்களை புரிந்திருக்கின்றால் இந்த திருவப்பூர் முத்துமாரி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவப்பூர், எலந்திரப்பட்டி, வைத்தூர், இளைஞ்சாவூர், கொன்னையூர், நாத்தாமலை, தென்னலூர் ஆகிய ஊர்களிலும் முத்துமாரியம்மன் புகழோடு கோயில் கொண்டு அருள்பாலிக்கின்றார். பழமை வாய்ந்த கோவில் திருவப்பூர். திருவப்பூர் புதுக்கோட்டை பிறந்த நிலையத்திலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. மியூசியம் நிறுத்தத்தில் இறங்கி நடக்க வேண்டும். அங்கே செல்லும் எல்லா பேருந்துகளும் இங்கே நின்றுதான் செல்கின்றது. இந்த திருக்கோயிலில் பூச்சொரிதல் விழா மிக பிரசித்தமாக இருக்கின்றது. இங்கு கோயில் கொண்டிருக்கின்ற அம்பாளுக்கு முதலில் பூச்சொரிதல் செய்த பின்னரே பிற கோயில்களில் இந்த திருவிழா நடைபெறுகின்றது. அதாவது பிற கோயில்கள் என்று சொல்வது, நான் முன்னரே குறிப்பிட்டபடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் எலந்திரப்பட்டி, வைத்தூர், இளைஞ்சாவூர், கொன்னையூர், நாத்தாமலை, தென்னலூர் ஆகிய ஊர்களெல்லாம் முன்னே நான் குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா, அங்கிருக்கும் முத்துமாரியம்மனுக்கு பூச்சொரிதல் விழா திருவப்பூரில் நடந்த பிறகுதான் நடக்கின்றது என்று சொன்னேன். பலரும் இஷ்ட தெய்வமாக வழிபடும் இவள் எப்படி வந்தால் பார்ப்போமா? திருவப்பூரில் வாழ்ந்த முத்திரை நாட்டு வேட அடியார்கள் கண்ணப்ப நாயனார் குலத்தை சேர்ந்தவர்கள். வேட்டைக்கு செல்லும்போது அவர்கள் மூலமாகத்தான் தாம் வெளிப்பட வேண்டும் என்று விருப்பம் கொண்டாள் அப்பா. முத்துமாரி ஒரு உடும்பாக வேடமிட்டு அவர்கள் முன் தோன்றினார். எல்லோரும் உடும்பை விரட்ட போக்கு காட்டிய அன்னை ஒரு புதரில் மறைந்து பின் கல் விக்கிரகமாக கண்கள் கூசும் பிரகாச உருவத்தை கொண்டு காட்சி கொடுத்தார். அவளை தலைமையில் தூக்கி எடுத்து வந்து பசும் தழையால் கூரை வைந்து அங்கு வழிபட்டார்கள். அதாவது திருவப்பூரில் ஆலயம் எழுப்பி வழிபட்டார்கள். புதுக்கோட்டை மன்னர் குடும்பத்திற்கு இந்த அம்பிகை இஷ்ட தெய்வம். ஆனால் இந்த எல்லையிலேயே இந்த அம்மன் இருக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார் மன்னர். அவருடைய மன வருத்தம் அத்தகையது. ஆமாம், அவரது வாரிசை அம்மை நோயால் அம்பாள் ஆட்கொண்டு விட்டார். மன்னர் மன வருத்தம் மிகவும் அதிகமானார். வேடடியார்கள் மன்னரின் ஆணையை மன வருத்தத்தோடு ஏற்று ஒரு அடர்ந்த காட்டில் அம்பிகையை வைத்துவிட்டு வந்துவிட்டார்கள். அதுவே காட்டு மாரியம்மன் கோவில். ஆனால் அம்பாள் கருணை கொண்டு மன்னர் கனவில் சாந்த சுரபியாக அவரது மகனுடன் தோன்றி, உன் மகனை என் மகனாக ஏற்றுக்கொண்டேன், கவலைப்படாதே, உன்னையும் உன்னை சார்ந்த மக்களையும் நான் காப்பாற்றுகின்றேன், என்னை பழைய இடத்திலேயே வைத்து வழிபாடு செய் என்று ஆணையிட்டார். மன்னருக்கு மனவேதனை குறைந்தது. பழையபடி அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு திருவப்பூர் மாரியம்மனாக அருள்பாலை செய்கின்றார். புதுக்கோட்டை மக்களை இவள் கண்ணிமை போல் காத்து வருகின்றார். கிழக்கு முகமாக அமர்ந்த நிலையில் 4 கைகளில் திரிசூலம், கத்தி, அச்சயபாத்திரம், உடுக்கை ஆகியவற்றை ஏந்தி வலது காலை மடித்து அமர்ந்த நிலையில் அருளும் இவளை மஞ்சள் ஆடையோடு பக்தர்கள் தாலி வாக்கியம் தர வேண்டும், குழந்தை வரம் வேண்டும், திருமணத்தடை நீங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். அம்மா பார்த்துக்குவா என்று கூறி செல்கின்றார்கள் பக்தர்கள். பக்தர்களின் கண்ணீர் குரலை செய்வமறுக்காமல் இருப்பாளா அம்பிகை? தாலி, பொட்டு, புடவை, தானியங்கள், நோயுற்ற கால்நடைகளை குணப்படுத்தும் குடியானவர்கள், பால், கோழி, ஆடு என தங்கள் இயன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறார்கள். அம்பாள் எதுவும் கேட்பதில்லை. நாமே நம் மன திருப்திக்காக வேண்டிக் கொண்டு இவைகளை எல்லாம் செய்கின்றோம். அன்னையின் அருட்கடாட்சத்திற்கு ஈடு இணை உண்டா? நம்மால் அவளுக்கு ஏதாவது திருப்பி செய்ய முடியுமா? மனதார வேண்டிக் கொள்வது மட்டுமே நம்மாலான செயல். என்ன வேண்டினாலும் அதை அவள் நிறைவேற்றி தருகின்றார். வேப்பிலைக்காரி அம்மை நோய் கண்டவர்களுக்கு இவளது அபிஷேக தீர்த்தமே அருமருந்தாக இருக்கின்றது. இந்த வேப்பிலைக்காரிக்கு உப்பு வெல்லம் செலுத்தி அம்மை நோய் நீங்க பெற்றதும் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அன்பர்கள். மகத்தான சக்தி கொண்ட இந்த மகாசக்திக்கு 1000 கோடி நமஸ்காரங்கள் செய்தாலும் போறவே போராது. இந்த ஆலயத்தை பற்றிய உரையை தோடு நாம் முடித்து
நாளை வீரபாண்டி, அதாவது அருகம்புல்லால் அசுரனை அழித்த கௌமாரி அம்மனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா